Ranch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் தள பக்கத்தை நிர்வகிக்கும் பொறுப்பை செஸ் வீராங்கனையான வைஷாலியிடம் ஒப்படைத்துள்ளார். மகளிர் தினத்தில் தனது எக்ஸ் கணக்குகளை மகளிரிடம் ஒப்படைக்கப் போவதாக பிரதமர் நரேந்திர மோடி ஏற்கனவே அறிவித்திருந்தார். உலக மகளிர் தினத்தை ஒட்டி இன்று குஜராத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் பங்கேற்றார். இந்த நிலையில் தனது எக்ஸ் பக்கத்தை நிர்வகிக்கும் பொறுப்பை செஸ் வீராங்கனையான தமிழ்நாட்டைச் சேர்ந்த வைஷாலியிடம் வழங்கி பிரதமர் கௌரவித்துள்ளார். இதனால் வைஷாலி மகிழ்ச்சி அடைந்து பெருமிதம் தெரிவித்துள்ளார். அவருக்கு சகோதரர் பிரக்ஞானந்தாவும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மகளிர் தின வாழ்த்து தெரிவித்துள்ளார். மகளிர் தின வாழ்த்தை வீடியோவாக அவர் வெளியிட்டுள்ளார். மாதந்தோறும் 1,16,00,000 சகோதரிகள் 1000 ரூபாய் உரிமை தொகை பெறுகிறார்கள். தாய் வீட்டு சீர் மாதிரி எங்கள் அண்ணன் ஸ்டாலின் தரும் மாதாந்திர சீர் என்று எந்நேரமும் தமிழ் சகோதரிகள் மனம் மகிழ சொல்வதாக கூறியுள்ளார். அதுதான் விடியலின் ஆட்சி என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பேற்றதும் நான் இட்ட முதல் கையெழுத்தே மகளிருக்கான கட்டணமில்லா விடியல் பயண திட்டத்திற்கு தான் என்றும் குறிப்பிட்டிருந்தார். இந்த விடியல் பயணமானது மகளிரின் சேமிப்பை அதிகரித்துள்ளது. அரசு பள்ளியில் படித்த பெண் பிள்ளைகள் பலர் கல்லூரிக்கு செல்ல முடியாத நிலையை மாற்றி உயர்கல்வியை பயில உருவாக்கப்பட்ட திட்டம்தான் புதுமை பெண் திட்டம். தமிழ்நாடு மாணவ மாணவிகள் என்னை அப்பா அப்பா என்று வாய் நிறைய அழைக்கும் போது அளவில்லா மகிழ்ச்சி அடைகிறேன் என்றும் இந்த பாச உணர்வுதான் முக்கியம் என்றும் அன்பு சகோதரிகள் அனைவருக்கும் உலக மகளிர் தின வாழ்த்துக்கள் என்றும் முதல்வர் கூறியுள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் கூட்டம் நாளை நடைபெறுகிறது. நாடாளுமன்றத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2025-2026 ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். தொடர்ந்து அம்மாதம் 13ஆம் தேதி வரை பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்றது. இந்த நிலையில் வரும் திங்கட்கிழமை நாடாளுமன்றம் மீண்டும் கூட இருக்கிறது. அப்போது பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெற இருக்கிறது. இந்த விவாதத்தில் பங்கேற்று ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேச இருக்கிறார்கள். இந்த நிலை நாடாளுமன்ற நடவடிக்கை குறித்து ஆலோசிக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் கூட்டம் நாளை நடைபெறுகிறது. திமுக தலைவரும் இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் திமுக எம்பிகளின் செயல்பாடு எவ்வாறு இருக்க வேண்டும், எந்தெந்த பிரச்சனைகள் குறித்து பேச வேண்டும், யார் யார் பேசுவது என்பது குறித்து முடிவு எடுக்கப்பட உள்ளது. 2026 தேர்தலில் திமுக அரசை மாற்ற உறுதியேற்போம் என விஜய் ஆவேசமாக தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றி கழகம் எனும் அரசியல் கட்சியை தொடங்கியுள்ள விஜய் 2026 ஆண்டு சட்டமன்ற பொது தேர்தலை எதிர்கொள்ள தயாராகி வருகிறார். கட்சியை வலுப்படுத்தவும் வலுப்படுத்தி நிர்வாகிகளை நியமிக்கும் பணியில் அவர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார். இந்த நிலையில் மகளிர் தினத்தை ஒட்டி தனது எக்ஸ் தள பக்கத்தில் வீடியோ மூலம் வாழ்த்து தெரிவித்துள்ள விஜய் 2026 தேர்தலில் திமுக அரசை மாற்ற உறுதி ஏற்போம் என தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் இதனால் மகிழ்ச்சி இல்லாமல் பெண்கள் இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். எல்லாமே மாற்றத்திற்குரியது என்றும் திமுக ஆட்சியையும் மாற்றி காட்டுவோம் என்றும் விஜய் உறுதிபட தெரிவித்துள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தனக்கு பகிரங்கமாக மிரட்டல் விடுத்தது குறித்து மாஃபா பாண்டியராஜன் இபிஎஸ்-இடம் நேரில் புகார் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் நடைபெற்ற அதிமுக நிகழ்ச்சி ஒன்றில் மாஃபா பாண்டியராஜனுக்கு சால்வை அறிவிக்க வந்த நிர்வாகி ஒருவரை ராஜேந்திர பாலாஜி பாய்ந்து பளார் என கன்னத்தில் அறைந்தார். இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் பாண்டியராஜனுக்கு ராஜேந்திர பாலாஜி பகிரங்கமாகவே மிரட்டல் விடுத்திருந்தார். தனக்கு அதிமுகவில் நீண்ட பாரம்பரியம் உண்டு என்றும் ஆனால் பாண்டியராஜனுக்கு எந்த வரலாறும் கிடையாது என்றும் அவர் பல கட்சிகளில் இருந்தவர் என்றும் கடுமையாக விமர்சித்திருந்தார். மேலும் தன் கட்சியை காட்டிக் கொடுப்பவரை தொலைத்து விடுவேன் என்றும் ராஜேந்திர பாலாஜி மிரட்டல் விடுத்திருந்தார். இந்த நிலையில் இன்று இபிஎஸ்-ஐ சந்தித்த மாஃபா பாண்டியராஜன் ராஜேந்திர பாலாஜி குறித்து புகார் தெரிவித்துள்ளார்.
அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மீது மதுரை ஜெய்ஹிந்த் வரும் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் அமைதியின்றி மேடை அமைத்து சின்ன பிரச்சாரம் மேற்கொண்டதாக அவர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. அவருடன் சேர்த்து 19 அதிமுக நிர்வாகிகள் மீதும் ஜெய்ஹிந்த் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பண்ணைபுரத்தில் ஹார்மோனியம் வாசித்த கைகள் இன்று லண்டனில் சிம்பொனி படைக்கிறது என்று நடிகர் ரஜினிகாந்த் இளையராஜாவை புகழ்ந்துள்ளார். லண்டனில் தனது முதல் சிம்பொனி இசையை இளையராஜா அரங்கேற்றம் செய்கிறார். இதனை ரசிக்க மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் ஆர்வமாக உள்ளனர். இந்த நிலையில் ரஜினிகாந்த் இளையராஜாவுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள அவர், சாமி உங்களால் தான் இந்தியாவுக்கே பெருமை என கூறியுள்ளார். ரேஷன் அட்டை குறைதீர்ப்பு முகாம் இன்று தமிழகம் முழுவதும் நடைபெறுகிறது. மாதந்தோறும் ரேஷன் அட்டை குறைதீர்ப்பு முகாமை அரசு நடத்துகிறது. இன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள குறைதீர்ப்பு கூட்டத்தில் முகாமில் பெயர் சேர்ப்பு, நீக்கம், முகவரி மாற்றம் உள்ளிட்ட கோரிக்கைகள் பெறப்பட்டு நிவர்த்தி செய்யப்படும். உணவுப் பொருள் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை ஆணையர் அலுவலகத்தில் இக்கூட்டம் நடைபெறுகிறது. தங்கத்தின் விலை மீண்டும் உயர்ந்துள்ளது. சென்னையில் இன்று 1 சவரன் ஆபரண தங்கம் கிராமுக்கு 10 ரூபாய் உயர்ந்து 8040 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சவரன் 80 ரூபாய் அதிகரித்து 64320 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அதே நேரத்தில் வெள்ளியின் விலை எந்த மாற்றமும் இல்லை. கிராம் 108 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதிமுக யாருக்காகவும் தவம் கிடக்கவில்லை என அண்ணாமலைக்கு முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் பதிலடி கொடுத்துள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், பாஜகவுடன் கூட்டணி அமைப்போம் என அதிமுக தலைமை எப்போதும் கூறவில்லை என தெரிவித்துள்ளார். அண்ணாமலை தங்களை கூறியதாக கருதவில்லை என்றும் அதிமுகவுக்கு யாரையும் நம்பி தேர்தலை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நத்தம் விஸ்வநாதன் பதிலடி கொடுத்துள்ளார். உலக மகளிர் தினத்தை ஒட்டி மகளிரை கௌரவிக்கும் வகையில் கூகுள் நிறுவனம் சிறப்பு டூடுலை வெளியிட்டுள்ளது. பெண்களை விண்வெளி, விஞ்ஞானம், அறிவியல் என அனைத்து துறைகளிலும் அதிகாரம் மிக்கவர்களாக உருவெடுத்து இருப்பதை உணர்த்தும் வகையில் அந்த டூடுல் வெளியிடப்பட்டுள்ளது. அதேவேளையில் இன்று ஒருநாள் மட்டும் பெண்களுக்கு மரியாதை கொடுத்து வாழ்த்து சொல்வது நியாயமல்ல என்றும் ஒவ்வொரு நாளும் அப்படி இருக்க வேண்டும் என்றும் பலர் வலியுறுத்தியுள்ளனர். கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனை கர்நாடகாவில் நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. மைசூர் நகர்ப்புற வளர்ச்சி அமைப்பின் சார்பில் சித்தராமையாவின் மனைவி பார்வதிக்கு 14 வீட்டு மனைகள் ஒதுக்கப்பட்டதில் முறைகேடு நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக பார்வதிக்கு அமலாக்கத்துறை அனுப்பியிருந்த சம்மனை கர்நாடகா உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. சிரிப்பு நோயால் அவதிப்பட்டு வருவதாக நடிகை லைலா கவலை தெரிவித்துள்ளார். முன்னணி திரைப்பட கதாநாயகர்களுடன் கதாநாயகியாக நடித்து வலம் வந்த லைலா விக்ரம், சூர்யா நடித்த பிதாமகன் படத்தின் மூலம் மிகவும் பிரபலம் அடைந்தவர். இந்த நிலையில் தன்னால் ஒரு நிமிடம் கூட சிரிப்பை அடக்க முடியாது என்னும், அப்படி அடக்கினால் கண்களில் இருந்து தண்ணீர் வருவதாகவும் லைலா குறிப்பிட்டுள்ளார். ஒரு நிமிடமாவது சிரிக்காமல் இருக்க முடியுமா என பிதாமகன் ஷூட்டிங் போது விக்ரம் தன்னிடம் சவால் விட்டதையும் அவர் நினைவு கூர்ந்துள்ளார். மகளிர் தினத்தை ஒட்டி மகளிருக்கான பிங்க் ஆட்டோ திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தின் மூலம் முதற்கட்டமாக 250 ஆட்டோக்களை மகளிர் ஓட்டுநர்கள் இயக்க உள்ளனர். இதன் மூலம் மகளிர், குழந்தைகள் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த திட்டத்தில் ஆட்டோ வாங்க மகளிருக்கு 1 லட்சம் ரூபாய் அரசு மானியம் வழங்குகிறது. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.